இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நீங்கள் பரிசுத்த ஆவி உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொல்லி. யார் சொன்னா? இயேசு சொன்னாரு. இங்க சொல்லுது, ஆனபடியினாலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு, ஆவியானவர் விரும்புகிறபடி நடக்கிறவர்களுக்கு, ஆவியானவருடைய அந்த சிந்தையில் நடக்கிற ஒரு மனிதனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்போ வசனம் சொல்லுது, நீங்கள் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லையா? ஆவியானவரோடு நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, அவர்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் இல்லை. அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஜட்ஜ்மெண்ட் என்னதுங்களா? மன்னிக்கப்படுவது, விடுதலையாக்கப்படுவது, ஜெயமடைவது, சுகமடைவது. இங்க சொல்லுது ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு. அப்ப மாம்சத்தின்படி யார் நடக்கிறா? கீழே சொல்லுது, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. அப்படின்னா கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய, கிறிஸ்து இயேசுவை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அந்த கேள்விப்பட்ட விஷயம் எனக்கு என்ன பண்ணுச்சுன்னா, நான் மரணத்திற்கு உட்பட்டவன் என்கிற அந்த விஷயத்துல இருந்து என்னைய மீட்டு என்னை நீதியுள்ள ஒரு மனுஷனா மாத்திட்டு. இவன் பெரும்பாலான மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க? அவர்கள் தங்கள் மரணத்தை குறித்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டோம் மாதிரி, அவங்க மரிப்பதற்கு முன்பாக அவங்களுக்கு கல்லறையெல்லாம் கட்டி வச்ச மனுஷங்களா இருக்காங்க. இப்படி தான் என்னை அடக்கம் பண்ணணும், இப்படி தான் என்னை நான் மரிப்பேன். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட வேதாகமம் அப்படி நமக்கு சொல்லித்தரல. வேதாகமம் நமக்கு ஜீவனை சொல்லித் தருகிறது. வேதாகமம் நான் மரிப்பதை குறித்து எனக்கு சொல்லித்தரல. வேதாகமம் என்ன மரணத்தின் பாதையில் என்ன நடப்பதை குறித்தும் மரண பயத்தில் வாழ்வதை குறித்து வேதாகமம் எனக்கு கற்றுத்தரவில்லை. வேதாகமம் நான் ஜீவனில் இருப்பதை குறித்து வேதாகமம் எனக்கு போதிக்கிறது. வேதாகமம் எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்கிற காரியத்தை குறித்து எனக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. வேதாகமம் எனக்கு நான் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவன் என்ற சத்தியத்தை சொல்லாமல், நீங்கள் தேவனை விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை சொல்லிக் கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. பாவம் என்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு, மரணம் என்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு, பாவமும் இருந்துச்சு. நான் பாவம் மிகுதியாகும் பொழுது அதை என்னை மரணத்தில் கொண்டு போய் விட்டுச்சு. நான் மரணத்துக்கு தகுதியான ஒரு மனுஷனா இருந்தேன். ஆனால் கிறிஸ்து இயேசுவை பற்றியதான பூரணம் என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொள்ள பாவத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டு விட்டேன். நான் மரணத்திற்கு என்ன பண்றேன்? பாத்திரனாய் இருந்தேன். மரண பயம் என் வாழ்க்கையில் அதிகமா இருந்துச்சு. நான் இயேசுவை பற்றியதான பூரணமான அறிவு எனக்குள்ள வர இப்ப மரணத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். இயேசு கிறிஸ்துவை பற்றியதான அந்த அறிதல் இருக்கு இல்லைங்களா, அதுதான் நமக்கு விடுதலை, நித்திய ஜீவன்.